வாழ்க வளமுடன். ஓம் ஸ்ரீ சாய்ராம். அனைத்தும் இறையே, அனைத்தும் இறைக்கே. நாம் எல்லோரும் இந்த பூமி தாயின் மடியில் அற்புதமாக பிறந்து தவழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயற்கை அன்னையின் அரவணைப்பில் அற்புதமான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமது வாழ்க்கை எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தால் அதற்கு உண்மையான பதில் என்னவென்றால் மரணத்தை நோக்கி தான். ஆமாம், நம்ம எல்லாருமே மரணத்தை நோக்கி தான் பயணித்துக்கிட்டு இருக்கோம். மரணத்தை பற்றின தெளிவான ஒரு நிலை புரியாததால், அனைவரும் அந்த தெளிவு இல்லாததால் நிறைய பேர் பயத்தில் போயிடுறோம். நமது உடலோ உயிரோ மனமோ நமக்கு சொந்தம் இல்லாதது. அப்போ இந்த உடலை விட்டு உயிர் பிரியுதுன்னா அதற்கு நாம் பயப்பட தேவையில்லை. இன்னும் சொல்லணும்னா ஒவ்வொரு நாளும் இந்த மரண அனுபவத்தை நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாள் இரவு படுக்க செல்லும் பொழுதும் அந்த தூக்கத்தில் என்ன நடக்குது? இந்த உடலை மனதை அந்த இறைவன் ஆட்கொண்டுடுறான். நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனால் தூக்கத்துக்கு போகும்போது நம்ம பயப்படுறதில்ல. என்ன காரணம்னா மறுநாள் எழுந்துடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, மரணம் பற்றின ஒரு தெளிவு, அதனோட நினைவு நம்ம மனதில் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையை சிறப்பாக நம்மளால் வாழ முடியும். யாருக்கும் துன்பம் தராத வாழ்க்கையை வாழ முடியும். இந்த வாழ்வின் இந்த சிறப்பு நமக்கு அளிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு அற்புதமானது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த மரணம் பற்றிய நினைவோடு வாழ்க்கை வாழும்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மை செய்து பற்று இல்லாமல் கடமையை மட்டும் செஞ்சு சிறப்பான வாழ்க்கையை நாம் வாழ முடியும். சிந்திப்போமா? நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.